ரொம்ப ரொம்ப பயங்கரமான பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா? எவ்வளோ முயற்சி பண்ணியும் பின்மாற்றத்துலேருந்து எழும்பவே முடியலையா? நானும் போராடி பார்க்கேன், ஜெபிச்சு பார்க்கேன், பைபிள் வாசித்து பார்க்கேன். ஆனால் என்னால் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கும் ஏசப்பாக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு திருப்பி வந்து அது வந்து சேருமான்னு எனக்கு தெரியலன்னு கேள்வியோடு இருக்கீங்களா? நான் எந்தெந்த பாவத்தெல்லாம் விட்டு வந்தனோ திருப்பியும் அதே பாவத்தை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு தோணுதா? ஆதியில் இருந்த அந்த அன்பு சுத்தமாக இப்போ இல்லை. ஏசப்பா விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? என்னால் இன்னொரு வாழ்க்கை ஏசப்பாக்காக வாழ முடியுமா? என்னால் பரிசுத்தமாக தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப முடியுமா? ஆதியில் இருந்த அந்த அன்புக்கு என்னால் திரும்ப முடியுமா? ஏசப்பாவோட உறவில் மீண்டுமா நான் வந்து கட்டி எழுப்பப்பட முடியுமா? இப்படின்ற பல கேள்விகளோடு இருப்பீங்கன்னா பின்பற்றத்துலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தேவனை விட்டு தூரமாக போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்னென்னா ஜஸ்ட் டர்ன் பேக். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து திரும்பிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் முன்னேறும்போது சீக்கிரத்தில் தேவனிடத்தில் வந்து சேர முடியுங்க. முதலாவது, நான் உங்களை விட்டு போயிட்டேன் ஏசப்பா, நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், நான் பின்மாறிட்டேன் அப்படின்றத தேவனிடத்தில் ஓப்பனாக அறிக்கை செய்து ஒத்துக்கொள்ளுங்க. நான் ரட்சிப்பை இழந்துட்டேன், நான் அபிஷேகத்தை இழந்துட்டேன்னு ஏசப்பாட்ட வெளிப்படையாக பேசுங்க. ஏசப்பா, நான் வந்து செஞ்ச எல்லாத்துக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை திருப்பி கட்டுங்க, என்னை எழுப்புங்க, என்ன ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு பிரியமாக வாழ எனக்கு வந்து உதவி செய்யுங்க ஏசப்பா. இழந்து போன அபிஷேகத்தை திருப்பி கொடுங்க, இழந்து போன எல்லா கிருபை வரங்களையும் எனக்கு திருப்பி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபிங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, பேக் ஸ்லைடிங் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது வந்து 2-2 ரூல். ஸோ இந்த 2-2 ரூலில் நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். 2 டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும். ஸோ நீங்கள் வந்து 7 மணிக்கு எழும்பலாம், 8 மணிக்கு எழும்பலாம், ஏன் 10 மணிக்கு கூட நீங்கள் வந்து எழும்பலாம். இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா பின்மாற்றத்தில் இருக்கும்போது நம்மளால் வந்து 5 மணி 6 மணிக்கெலாம் எழும்ப முடியாது. ஸோ நீங்கள் எப்போ எழும்பினாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நான் எழும்பணுன்னா ஏசப்பாட்ட ஜெபிச்சுட்டு தான் நான் வந்து எல்லா வேலைக்கும் நான் வந்து போவேன் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் ப்ரேயரை. ஸோ எழுந்திரிச்ச உடனே காலையில் 10 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த ப்ரேயரில் ஒரு சாங் இருக்கணும், ஒரு 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ செகண்ட் டூவில் இருக்கக்கூடிய இது என்னென்னா, 2 டைம்ஸ் நீங்கள் வந்து என்னென்னா சாங் பண்ணுறது தான். காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2 அதிகாரம் பைபிள் வாசிக்கணும். கட்டாயமாக ஒரு சாப்டரை மத்தியானம் 12 மணிக்கு உள்ளே நீங்கள் வந்து வாசித்துடணுன்றதில் தீர்மானமாக இருங்க. அது நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணலாம், இல்லைனா கடற்கடன்னு நீங்கள் வாசித்துட்டு கூட படலாம். பட் நோ மேட்டர் வாட், நீங்கள் வந்து அதை படிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதே ரூட்டீனை நைட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் நீங்கள் வந்து பைபிள் வாசித்துடணும், ஒரு சாங் பாடிடணும், 2 ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிடணும். ஸோ இதை வந்து என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து ஒரு கடமை மாதிரி, நான் சொல்கிறேன் கடமை மாதிரி, லிட்ரலாக ஒரு டியூட்டி மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். என்ன நீங்கள் கடமைன்னு சொல்கிறீங்க, ஒரு அன்போடு தானே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், பின்மாற்றத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து என்ன ரொம்ப பிளவுபட்டிருக்கும். டப்புன்னெல்லாம் அந்த அன்புகளை நம்மளால் வந்து என்னென்னா கொண்டு வந்துட முடியாது. ஸோ நீங்கள் செய்கிற விஷயத்த கடமையாக வந்து செய்யுங்க. ஒரு 10 to 15 டேஸ் தாண்டும் போது நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்குள்ள அந்த தேவ அன்பு வந்து என்னென்னா ஜீவன் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த தேவ அன்பு வளர்றதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறத்துலேருந்து என்ன ஆகும்னா, கடமைக்குன்னு செஞ்ச நாள் போய் இந்த டைம் கேஸ்பா வந்து வருவாங்க, ஐயோ இந்த டைம் கேஸ்பா பைபிள் வாசியான்னு கேட்பாங்க, கண்டிப்பாக நான் செஞ்சிடணும். அந்த ஏசப்பா என்னை தேடுவாங்க, ஏசப்பாக்கு நான் இதை செய்யணும், அந்த ஒரு இருதயம் வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 10 or 15 டேஸ் நெக்ஸ்ட் போகும்போது, ஐயோ என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், இதெல்லாம் பத்தாது, என்ன 10 நிமிஷம் ப்ரேயரா, என்ன ஜபத்தை கூட்டு, என்ன 2 அதிகாரம் தானே, பைபிள் ரீடிங்கை இன்னும் கூட்டு, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 அதிகாரமாக நம்ம படிக்கணும், என்ன பைபிளை டெய்லி வாசிச்சுட்டு போகிறோம், நல்லா தியானிக்கணும் அப்படின்லாம் உங்களுக்குள்ளே வந்து தன்னாலே ஆவியானவர்
பேசிக்கொண்டே உங்களை வந்து கிரியில் அதை வந்து செய்ய வைப்பாருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பின்வாங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த 2 to 2 ரூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், 30 டேஸில் உங்களோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் டேஸில் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியா? பட் அதை வந்து எப்படியாவது நீங்கள் வந்து எஸ்பா நான் செஞ்சிடணும்னு ஒவ்வொரு நாளும் நைட்டு, நாளைக்கு நான் இந்த மாதிரிலாம் நான் இந்த 2 ரூலை நான் ஃபாலோ பண்ணிடணும் ஏசப்பா எனக்கு கிருபை கொடுங்கன்னு ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக செபிச்சுட்டு படுங்க. இந்த காரியத்தெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்கு தேவன் கிருபை செய்வார். நாள் போக போக தேவ அன்பு உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். தேவன் இழந்த அபிஷேகத்தை திருப்பி கொடுப்பார், கிருபை வரங்களை திருப்பி கொடுப்பாருங்க. ஸோ கட்டாயம் இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா லைஃப்பில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை வந்து திருப்பி எழுப்புவார், திருப்பி உங்களை வந்து நிலைநிற்க செய்வார், ஆதி அன்புக்கு திருப்புவாராங்க. இயேசப்பா நமக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட சரீரம்லாம் கிழிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மளை வந்து ரட்சித்திருக்கார். அவருக்காக இருக்குது இந்த ஒரு வாழ்க்கை, அவருக்காக வாழ்வோம். எத்தனை போராட்டம் வந்தாலும் அதை மேற்கொள்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த 2 to 2 ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், மாற்றத்தை காண்பீங்க. எல்லும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆமென். காட் பிளஸ் யூ.